ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தாம்பரம் முதல் வேளச்சேரி வரையிலும் கலங்கரை விளக்கம் முதல் சென்னை உயர்நீதிமன்றம் வரையிலும் மெட்ரோ வழித்தடம் அமைப்பதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. சென்னையில் ஏற்கனவே 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் 2ஆம் கட்ட திட்டத்தில் மேலும் 3 வழித்தடங்களுக்கான பணிகள் 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்று வருகின்றன. சென்னை நகரில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளும் முடிந்தால் மொத்தமாக 176 கிலோமீட்டருக்கு மெட்ரோ வழித்தடம் அமையும். வேளச்சேரி, பள்ளிக்கரணை போன்றவை இதில் இணையாத நிலையில் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க மெட்ரோ நிர்வாகம் ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது. அதன்படி தாம்பரம் முதல் வேளச்சேரி வழியாக கிண்டி வரையில் 21 கிலோமீட்டர் தொலைவிற்கும், கலங்கரை விளக்கம் முதல் உயர்நீதிமன்றம் வரையில் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கும் விரிவாக்கம் செய்ய விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. இதன் மூலம் வேளச்சேரி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மெட்ரோ வழித்தடம் அமைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று கலங்கரை விளக்கத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றம் வரை உள்ள வழித்தடத்தில் தலைமைச் செயலகம் உள்ளதால் அங்கு செல்பவர்களும் மெட்ரோ ரயிலை இனி பயன்படுத்த முடியும். அடையாற்றின் குறுக்கே சுரங்க மெட்ரோ அமைக்கப்பட்டது போல கூவம் ஆற்றிற்கு அடியிலும் மெட்ரோ வழித்தடம் அமையலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே தமிழ்நாடு பட்ஜெட்டில் சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையில் 15.46 கிலோமீட்டர் தொலைவிற்கு 9,335 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு முதல் ஆவடி வழியாக பட்டாபிராம் வரையில் 21.76 கிலோ